ப்ளஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய இயக்குனர் விக்ரணன் அசோக் அவர்களை தான் சொல்லி ஆகணும். அவருக்கு இது முதல் படம். முதல் படத்திலேயே ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை அவர் தேர்ந்தெடுத்த விதத்தில் இவரை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன் இது வித்தியாசமான கதைக்களம், ஏன் இது ஒரு ரிஸ்கான கதைக்களம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, படத்தில் நாயகி அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. நாயகன் மட்டும்தான். அவருடைய கேரக்டர் டிசைனுமே நல்லவரா கெட்டவரா, இது இரண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு நபரா இவர் அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக மக்களுக்கு புரிய வைக்கிற விதத்தில் இருந்து, ஹீரோயினாக அதாவது படத்தினுடைய ஆப்போசிட் ரோலில் ப்ளே பண்ணுற ஆண்ட்ரியாவுடைய கேரக்டர் எப்படிப்பட்டது, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இந்த டீட்டெயிலிங்லாம் இருக்கு இல்லையா, இதிலெல்லாம் ரொம்ப மெனக்கெட்டு நமக்கு ஒரு விஷயத்தை, ஒரு கேரக்டரை, மனிதர்கள் பல அடுக்குகளில் இருப்பாங்க, சில நேரங்களில் நல்லவங்களா இருப்பாங்க, சில நேரங்களில் வேறு மாதிரி தான் இருப்பாங்க, அப்படிங்கிற அந்த அடுக்குகளை எல்லாம் புரிய வைக்கிற மாதிரி கேரக்டர்ஸை டிசைன் பண்ணி ரைட் பண்ண விதத்தில் ஒரு நல்ல இயக்குனராக வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த விதத்தில் இந்த படத்தினுடைய இயக்குனர் விக்ரணன் அசோக் இந்த படத்தினுடைய பிளஸ்ஸாக மாறி படத்தை ஒரு படி மக்கள் மனசுல மேலே போய் வைக்கிறார்.